வைட்டமின் இ கேப்சூல் ஹேர் லாஸ தடுக்கும்னு இன்டர்நெட் உலகமே சொல்லுது. பட் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால எப்படி விட்டமின் இ கேப்சூல் என்னோட ஹேர் ஃபாலுக்கு காரணமாச்சுன்னு தேர்ட் பாயிண்ட்ல சொல்றேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தலைய டவல் வச்சு காய வைக்கிறது. தலை குளிச்சதுக்கு அப்புறமா சினிமால காமிக்கிற மாதிரி ஸ்டைலா ஹார்டா காய வச்சீங்கன்னா ஹேர் ஃபால் பிளஸ் ஹேர் டேமேஜ் ஆகுறதுக்கு இதுவே முக்கியமான ரீசனா இருக்கும். பிகாஸ் வெட் ஹேர் ஈஸியா பிரேக் ஆகும். ஸோ நீங்க ஹேரை டவல் வச்சு லூஸா ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி பிரஸ் பண்ணி துவட்டினாலே போதுமானது. ஹேர் நுனியில தண்ணி இருந்தா ஃபிங்கர் வச்சு கூட ரிமூவ் பண்ணிட்டு சன்லைட்ல கொஞ்ச நேரம் நின்னீங்கனாலே தலை காஞ்சிரும். இப்போ நான் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக் ஹெவி ஷாம்பு யூஸ் பண்றது. ஷாம்புல என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்குன்னே பார்க்காம ஜஸ்ட் வாசனை நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்து யூஸ் பண்றதுனால என்னோட ஹேர் பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன யூஸ் பண்றேன்னு சொல்றேன். பட் ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாதானா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு கொஞ்சம் லைட் வெயிட்டா பிளஸ் 4 நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் இருந்துச்சுனாலே அந்த ஷாம்புவை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்றது நிலா சீயக்காய் தூள். இது நம்மளோட நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இது எனக்கு மட்டும் இல்லாம என்கிட்ட ஆன்லைன்ல வாங்கின நிறைய பேருக்கு நிலா சீயக்காய் தூள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஈஸியாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூலை வச்சு நான் பண்ண மிஸ்டேக். இன்டர்நெட்ல எங்க போனாலுமே விட்டமின் இ சத்து ஹேர் க்ரோத்துக்கும் அண்ட் ஹேர் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக விட்டமின் இ கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ண சொல்றாங்களையா, அதுதான் தப்பு. பிகாஸ் விட்டமின் இ கேப்சூலை ஆயில்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலன்னு கவர்மெண்ட் சித்தா டாக்டர் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் நீங்களே கேளுங்க. கீரைகள் இருக்கணும். இந்த வைட்டமின் ஈன்றது ஒரு கான்செப்ட், அதுவும் தேவை தான். பட் நீங்கள் இந்த உணவுகள் எடுத்திங்கனாவே அது தானாக வந்துடும். நம்ம அதை விட்டுட்டு நிறைய இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ எக்ஸ்டர்னலா மட்டும் இல்லாம விட்டமின் இ சத்து உடைய வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலையை நான் எடுக்கிற மாதிரி இன்டர்னலாவும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஹேர் ஃபால் சூப்பரா ஸ்டாப் ஆகும். பிகாஸ் கேப்சூல் எல்லாருக்குமே சூட் ஆகாது. இப்போ நான் பண்ண 4வது மிஸ்டேக் தலைக்கு ஆயில் வைக்கிறது. தலைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணா முடி ரொம்ப கொட்டுதுன்னு நான் ஆயிலே வைக்காம இருந்தேன். பட் உடம்புல பித்தம் அதிகமானாலோ அல்லது உடம்புல சூடு அதிகமாகிறதுனால தான் முடி ரொம்ப கொட்டுதுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வீக்லி 2 டைம்ஸ் தலைக்கு ஆயில் வச்சு வெந்நீர்ல குளிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.